வணக்கம். இன்னைக்கு நம்ம அடிவயிற்று பகுதி, தொடை பகுதியை குறைப்பதற்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறதுக்குமான ஒரு வாம பயிற்சி தான் இன்னைக்கு உங்களுக்கு அவங்க செஞ்சு காட்ட போறாங்க. நல்ல நமக்கு இடுப்பு வலி இருந்தா கூட இந்த பயிற்சியில இந்த வாம பயிற்சி தொடர்ந்து செய்யறதுனால நமக்கு சரியாயிடும். நல்ல இடுப்பும் நல்ல தொடைப்பகுதி நல்ல ஸ்ட்ரென்த்தனையும் ஆரோக்கியத்தையும் ஒரு நிகழ்வுத்தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாம பயிற்சி. இப்போ அவங்களுக்கு ஒரு சில டைம் அவங்க செஞ்சு காட்டுவாங்க. நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் நல்ல ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்குங்க. அப்போ நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. இது நல்லா இப்போ படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய வாம பயிற்சி. நல்லா படுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்ல காலை ரெண்டையும் நல்லா முட்டியை சேர்த்து வச்சுக்குங்க. இப்போ கைகளை தலைக்கு மேலே கொண்டு வாங்க. இப்போ 2 காலையும் 2 கால் முட்டியும் சேர்ந்துருக்கணும், கால் சேர்ந்துருக்கணும், தொடை சேர்ந்துருக்கணும். இப்போ அப்படியே பெண்ட் பண்ணி நல்லா கீழே கால் டச் ஆகணும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left. நல்லா ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. நல்லா இடுப்பு வலி போக்கும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வலது கால் எடுத்து இடது கால் தொட மேல போட்டுக்குங்க. இப்ப இடது கால் நல்லா குத்துவா நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இடது காலை இடது கையால புடிச்சுக்குங்க. இப்ப வலது கால் இடது தொட மேல இருக்கு. இப்ப வலது கை தலைக்கு மேல இருக்கு. இப்ப அதை அப்படியே மாத்தி மாத்தி பண்ணணும். நல்லா ட்விஸ்ட் பண்ணி கீழே தொடுறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இவங்க மாத்தி படுத்திருக்காங்க. இப்ப அதே மாதிரி மாத்திக்குங்க. நல்லா கீழே நல்லா டச் பண்ணிட்டு வாங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட்ல நல்லா ட்விஸ்ட் பண்ணி முட்டி தரையில தொடட்டும். நெக்ஸ்ட் மாத்தி மாத்தி பண்ணுங்க. நல்லா கீழே முட்டி போய் தொட்டுட்டு வரட்டும். ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. இப்போ ஆப்போசிட் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா வாங்க. ஆப்போசிட்ல நல்லா ட்விஸ்ட் பண்ணி முட்டி தரையில தொடட்டும். ஸ்ட்ரைட்டா வாங்க. ஆப்போசிட் நல்லா கையும் காலும் நல்லா மாத்திக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இப்ப கைகளை நல்லா தலைக்கு மேல கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு காலுக்கிடையே கேப் கொடுத்துக்குங்க. இப்ப நல்லா இடுப்பை நல்லா தூக்கி இறக்கணும். நல்லா இடுப்பை தூக்குங்க. அப் டவுன், up, down, up, down, up, down, up, down, up, down, up, down, up, down. நல்லா காலை நீட்டிக்குங்க. நீட்டிட்டு நல்லா திரும்பி நேராக உட்காந்துக்குங்க. நல்ல இடுப்புக்கு நல்ல ஒரு பயிற்சி இது. சுகாசனத்துக்கு கைகளை கோத்து மடியில் வச்சுங்க. கண்களை மூடிக்குங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு மூச்சை கவனிங்க. இதை நீங்கள் நல்லா தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அடுத்த ஒரு வாம பயிற்சி உங்களை சந்திக்கிறோம். நன்றி.